साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगना ललिता श्रीविशाखान्वितांश ये कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगद्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धु भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घेतये गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओं तत्सत्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुगरगोरसिका पुवि पावकाः शृण्वतां सगदगा कृष्णा पुण्यश्वरनकीर्तनः हृदयन्तस्थो हि अभद्राणि वितर्नोति सुकृतः सदाम्। हरे कृष्णा। नंरी प्रभुजी। हरे हरि कृष्णा। बोल। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मद एक बंदो मत संगिन मत गुरु मन महादना मन निष्कारका मत भाग्या मत आनंता नमोस्तुते असाधु साधु था दायिन अतीनो चाता करा हान मुंचा कदाचिन माम प्रेम नगृत कंतयो स्पुरा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम राम हरे हरे। हरे कृष्णा डिवोटीज, वेलकम अगेन ஃபார் தி சாஸ்திரங்கள் சம்பாஷணைகள் நிகழ்ச்சி. நம்ம தேவகுதி கபில தேவர் அவங்க ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற சம்பாஷணை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆன்மீகம் எந்த அளவுக்கு முக்கியம், பௌதீக வாழ்க்கையிலிருந்து எப்படி ஒரு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் தாயும் மகனும், அதாவது பகவானும் தேவகுதியும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவகுதி எல்லாமே கேட்டதுக்கு பிறகு இந்த ஒரு விஞ்ஞானம், என்ன விஞ்ஞானம், சாங்கிய தத்துவம், இதை எல்லாமே தெரிந்து கொண்டு பல்வேறு வகைகளில் மக்கள் எல்லாம் போறாங்க. பிறப்பு இறப்பினுடைய ஒரு முக்கியத்துவம் தெரியாமல் அவங்க எல்லாமே அது ஒரு பேர் ஆபத்து அப்படின்னு தெரியாமல் அவர்கள் பௌதிகத்தில் இன்னும் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி அந்த பௌதிக பந்தங்களிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உலக நன்மைக்காக அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். நம்ம இந்த கேள்வியை எப்படி வேற வேற இடங்களில் சாஸ்திரங்களில் எப்படி பரீட்சத் மகாராஜா கேட்டாரு, அதே மாதிரி அர்ஜுனன் எப்படி கேட்டான் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம பார்த்துட்டே வந்தோம். இந்த கேள்வி கேட்டது அனைவருடைய நன்மைக்காக கேட்கப்பட்ட கேள்வி இல்லையா? இது யாரால புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது அசுர குணம் உடையவர்களுக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்படாது. அந்த அசுர குணத்துல இருக்கிறவங்களுக்கு கடவுள் மேல பக்தி, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அவங்களுக்கு அத்தியாவசியமானது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியை தேவகுதி அவர்கள் இப்ப கேட்க போறார். இந்த ஸ்லோகம் நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. இந்த ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் இந்த ஸ்லோகத்துல தேவகுதி இது தொடர்பாக பௌதீக வாழ்க்கை, பிறப்பு இறப்புல இருந்து வெளியே வரணும், இந்த பேராபத்திலிருந்து வரணும்னு ஒரு முக்கியத்துவம் தராமல் அவர்கள் தங்களுடைய இந்திரிய சுகத்திற்காக பண்ணிட்டு இருக்காங்களே, அதனுடைய தொடர்ச்சியாக காலத்தை பற்றி, டைம் ஃபேக்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஒண்ணு.
அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி என்ன என்றால், காலஸ்ய ஈஸ்வர ரூபஸ்ய பரேஷம் ச பரஷ்யதே ஸ்வரூபம் பத்த குர்வந்தி யத்தேதோ குஷலம் ஜனஹ. காலஸ்ய ஈஸ்வர ரூபஸ்ய பரேஷம் ச பரஷ்யதே ஸ்வரூபம் பத்த குர்வந்தி யத்தேதோ குஷலம் ஜனஹ. யாராவது ஹரே படிக்கிறதா கிருஷ்ணா படிக்கலாம். பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் எஸ் எஸ். காலஸ்யேஸ்வர ரூபஸ்ய பரேஷாம் ச பரஸ்யதே ஸ்வரூபம் பாத குர்வந்தி யத்தேதோக குச்சலம் ஜனாக. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. हरे कालस् कृष्ण। कालस्ईश्वररूपस्य परेषां च परस्यते स्वरूपं पदकुर्वन्ति यत्ते दो कुशलं जनाः। யாராவது படிக்கிறீங்களா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கணும் பிரபுஜி. படிங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. காலஸ்யேஸ்வர ரூபஸ்ய பரேஷாம் ச பரஸ்யதே ஸ்வரூபம் பதகுர்வந்தி யத்தே தோஹோ குஷலம் ஜனாக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. हरे कृष्ण प्रभु। எஸ். कालस्येश्वर रूपस्य परेषां स परस्यते स्वरूपं बाध कुर्वन्ति यत्तेदो कुशलं जनाः। थैंक यू प्रभु जी। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ண. காலஸ்ய ஈஸ்வர ரூபஸ்ய, அதாவது நித்தியமான நேரம், எட்டர்னல் டைம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நிரந்தரமான ஒரு நேரத்தை பற்றி, காலத்தை பற்றி எனக்கு விவரிக்கவும். அந்த காலம் என்ன அப்படின்னா, பகவானினுடைய ஒரு பிரதிபலிப்பு. உங்கள் தோற்றம், பகவானினுடைய தோற்றம் அழியாத காலத்தை போன்று பிரதிபலிக்கிறது. காலத்துக்கு அழிவே கிடையாது இல்லையா. அதனால அதன் மூலமாக மக்களுக்கு தாக்கம் ஏற்பட்டு, அந்த காலத்தின் மூலமாக அவர்களுக்கு தாக்கம் ஏற்பட்டு அவர்கள் புண்ணியமான செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் தெரியணும் அப்படிங்கிற, அதாவது காலம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்திற்கு ஒரு மரியாதை கொடுத்து, மதிப்பு கொடுத்து, எப்போ நம்ம அதனுடைய முக்கியத்துவம் தெரிந்து செயல்படுவோம். ஒரு டைம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வகையாக நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்தன் அந்த நேரத்தை எப்படி மதிப்பு தருகிறான், பக்தன் அல்லாதவன் அந்த நேரத்தை எப்படி வீணாக்குகிறான். அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் பக்திக்கு நம்ம வரணும், ஏதாச்சும் புண்ணிய செயல் செய்யணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு மனதில் ஒரு தோற்றம், அதாவது மனதில் இந்த மாதிரி பண்ணணும். பௌதிகத்தனமாக நம்ம போயிட்டோம், 60 வயசு 70 வயசு வரைக்கும் பணத்து பின்னாடியே போயாச்சு, கொஞ்ச காலத்திலேயாச்சும் நான் என் புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா. சோ அந்த விதமாக இந்த கேள்வி, அந்த காலமானது அழிவே கிடையாது, அது உங்களுடைய ஒரு பிரதிபலிப்பு. ஆனாலும் கூட அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் ஒரு சில நேரங்களில் மட்டுமே, தேவைப்படும் போது மட்டுமே அவர்கள் புண்ணிய செயல்கள் செய்வதில் அந்த காலத்தை பயன்படுத்துகிறார்கள். எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற விஷயம் இங்கு தேவகுதி கபில தேவரிடம் கேட்கிறார். பொதுவாகவே அறியாமையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் இல்லையா. அந்த அறியாமையில் இருப்பதினால்தான் அவர்கள் அழிவு பாதையை நோக்கி செல்கிறார்கள். காலம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, ஒரு நிமிஷம் நம்ம வீணடிச்சிட்டோம் அப்படின்னா அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பௌதீகத்தனமாக நீங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஒரு 1 இயர் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு செல்வம் மிகுந்த ஒரு பொசிஷன் கிடைக்கும், நல்ல பாஸ் பண்ணலாம் இல்லையா, ஒரு டாக்டர் சீட்டு கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த காலம் வீணடிக்கப்பட்டு விட்டால் அதனால வேற என்னென்ன இழப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறது நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இழப்பு அதிகமாக ஏற்படும் பௌதிக வாழ்க்கையில். அதே போலத்தான் நீங்க ஆன்மீக வாழ்க்கையிலையும் நீங்க பார்க்கீங்க அப்படின்னா, அந்த ஆன்மீகத்தனமாக எப்படி எந்த அளவிற்கு அந்த காலத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அனைவருக்குமே அதனுடைய தாக்கத்தை பற்றி தெரியும். அது எந்த அளவிற்கு பௌதீகத்திற்கு செல்வங்களை எடுத்து வருகிறது, பௌதீகத்தில் செல்வத்தை அழிக்கிறது. அந்த காலம்
ரொம்ப கடுமையாக ஒருத்தர் உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது செல்வத்தை கொடுக்கும். அப்படியே சோம்பேறித்தனமாக அந்த காலத்தை வந்து ஒருத்தன் விட்டுட்டான் அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய இழப்பு. அதனால காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனுக்கு ஒரு 30 வயசோ 50 வயசோ ஆயிடுச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்நாளில் அந்த 30 வயதோ இல்லது 50 வயதோ அந்த காலம் விழுங்கி விட்டது, திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது. வேற மற்ற செயல்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரும்ப அதை செய்வதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த காலம் வீணடிக்கப்பட்டு விட்டால், அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வயதான மூப்படைந்த நேரத்தில் மரணம் ஏற்பட போகுது, எனக்கு வந்து உடம்புல ப்ராப்ளம் வந்துடுச்சு, டாக்டர் வந்து எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னு சொல்லிட்டாரு, அப்படிங்கும்போது அந்த மாதிரி நேரத்துலதான் அவங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவார்கள். நிறைய பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வலிமை மிகுந்த காலங்களில் அவ்வளவு ஆணவமாக எதையுமே மதிக்காமல், சாஸ்திரங்களை மதிக்காமல், பாவ புண்ணியம் அப்படின்னா என்னன்னு தெரியாத அளவிற்கு பல்வேறு செயல்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதே அந்த மரணம் ஏற்பட போகுது, கொஞ்ச நாள்ல எனக்கு ஏற்பட போகுது மரணம் அப்படிங்கும்போது அதை எப்படியாச்சும் நாம் பயன்படுத்தணும். இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்களில் பரீட்சத் மகாராஜாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பரீட்சத் மகாராஜா ஒரு சத்திரியன், ரொம்ப ஒரு உயர்ந்த ஆன்மீக தலத்தில் இருக்காரு. இருந்தாலும் அவர் ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது எப்பொழுது என்றால், மரணம் உனக்கு வரப்போகிறது, 7 தினங்களில் மரணம் வரப்போகுது அப்படிங்கும்போதுதான் அவர் வந்து எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், உலக நன்மைக்காக அவர் கேட்ட கேள்விகள் பலருக்கும் பயன்படத்தக்க வகையில் இந்த பாகவதம் அமைந்தது. இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன கம்பேர் பண்றோம் அப்படின்னா, அது ஒரு பௌதீக மனிதனோடு அவரை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. மரணம் ஏற்படும் பொழுதுதான் ஒரு செயல் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பௌதிகவாதிகள் அந்த காலம் எனக்கு முடிய போகுது, எனக்கு வயசாயாச்சு அப்படிங்கும்போது அது வரைக்கும் இந்திரிய சுகத்தில் இருந்தவர்கள், இந்த இந்திரிய சுகம் அப்படிங்கிறது பகவத்கீதையில நம்ம பார்த்திருக்கோம், மிக உயர்ந்த லோகமான பிரம்ம லோகத்தில் நீங்க இருந்தாலும் கூட அந்த காலத்தின் தாக்கம் எப்படி இந்த பௌதீக லோகத்துல காலத்தின் தாக்கம் இருக்கிறதோ அது போல பிரம்ம லோகத்திலும் அந்த தாக்கம் என்பது இருக்கின்றது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நீங்க வந்து இங்க 100 வயசு அப்படின்னா அந்த காலம் பார்க்கும்போது அவர்களுக்கு 1 தினம் 2 தினம், நமக்கு பிரம்மதேவனுடைய ஆயுட்காலம் தெரியும் இல்லையா, 100 வயது, நம்மளுடைய 100 வயதுக்கும் அவருடைய 100 வயதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். ஆனாலும் முடிவு என்பது அந்த காலத்தினுடைய அந்த கோலம், அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அழிவு என்பது இருக்கின்றது. சோ கண்ணுக்கு புலப்படாத காலம், பாகவத்துல என்ன சொல்றாங்கன்னா கண்ணுக்கு புலப்படாத காலம், இது எல்லாத்தையுமே மறைந்து போக செய்கின்றன. நீங்க வந்து நம்ம ஒண்ணு பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். குறிப்பாக இந்த கலியுகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த கலியுகம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆண்டு காலம், 4,32,000 30 வருஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 32 வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜட பொருட்கள் எல்லாமே, நம்ம இன்னைக்கு பார்க்கிற ஜட பொருட்கள் எல்லாமே ஆனந்தம் தரக்கூடியதாக அந்த மாயையில் இருக்கக்கூடிய அந்த ஜட பொருட்களுக்கு கூட அழிவு என்பது நிச்சயமாக ஏற்படுகிறது. காரணம், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து இந்த ஆயுட்காலம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. பாகவத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, கலியுகம் அப்படிங்கும்போது கலியுகத்துல வந்து ஆயுட்காலம் செல்ல செல்ல குறைந்து கொண்டே வருகிறது. நேரம் எப்படி போகுது, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 100 வருஷம் இருக்க போறீங்க அப்படிங்கும்போது சத்தியயுகத்தை எடுத்துக்கலாம். சத்தியயுகம் ஒவ்வொரு யுகமா நம்ம பார்க்கும்போது எவ்வளவு நீண்ட ஆயுளை பெற்றிருந்தவர்கள் இன்னைக்கு வந்து கலியுகத்துல பாத்தீங்க அப்படின்னா மிகவும் குறைந்த வயதிலே மரணம் ஏற்படுகிறது எல்லாருக்குமே. அதனாலதான் பாகவத்துல வந்து ரொம்ப அற்புதமான அந்த ஸ்லோகம், பிராயேன அல்பாயுஷகா சத்யா கலவு அஸ்மின் யுகே ஜனகா மந்தக சுமந்த மத்தாயோ மந்த பாக்யகே உபத்ருதகா. ரொம்பவும் குறுகிய கால வாழ்க்கை தான் நமக்கு. இந்த குறுகிய காலமான வாழ்க்கை அப்படிங்கிறது எதனால் ஏற்படுகிறது? நமக்கு வந்து ரொம்ப கம்மியான உணவுப் பொருட்கள் இருக்கிறதா, நமக்கு வந்து செல்வம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனாலயா? இல்ல, அது எல்லாமே என்ன இருக்கணுமோ அது இருந்துகிட்டு தான் இருக்கு. பகவான் கிருஷ்ணர் வந்து அதுல எந்த குறைகளும் வைக்கவே இல்லை. ஆனால் நம்முடைய நடவடிக்கைகள், we have started irregular habits, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி போயிடுச்சு அப்படிங்கும்போது கண்ணா பின்னான்னு போயிடுச்சு பழக்க வழக்கங்கள்லாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஜோன் டிஃபரன்ஸ், எல்லாரும் வேலை செய்பவர்கள் வந்து வெளிநாட்டு மற்ற நாட்டு
மக்களுக்கு உதவும் வகையில் இன்னைக்கு வந்து சென்னையில பாத்தீங்க அப்படின்னா, இல்ல இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா, கம்பெனி தேர் ஒர்க்கிங் ஃபார் அன் அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி இன் சென்னை அப்படிங்கும்போது இந்த டைம் டிஃபரன்ஸ், அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுது, அவங்களுடைய உணவு பழக்கங்கள் மாற்றம், அவர்களுடைய உடல் பழக்கம் மாற்றம், அவங்களால ஓய்வு நேரம் அவங்களுக்கு மாற்றம், அவர்கள் தூங்கும் நேரத்தில் மாற்றம், அவர்கள் இந்திரிய சுகம் அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் மாற்றம், வேற ஒருத்தருடைய கருணையில தான் அவங்களுடைய வாழ்க்கையே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால அந்த தரமானது இட் பிகம்ஸ் அன் ஆர்டிபிஷியல் ஸ்டாண்டர்ட். ஒரு உண்மையான அந்த தரம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து அவர்கள் இழக்கிறார்கள். அதனால என்ன ஆயிடுது, பகவான் கொடுத்த அந்த ஆண்மை, வீரியம், சக்தி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்குகிறார்கள். அதை வந்து முழு பயன்பாட்டிற்கு அவர்களால் பயன்படுத்த முடியவில்லை. சோ என்ன ஆயிடுது, அவருடைய வாழ்க்கை காலம் எல்லாமே குறைய துவங்குகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஜட பொருட்களினுடைய செயல்களுமே, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியல் லைஃபுடைய ஆக்ஷன்ஸ் ஆல்சோ என்னன்னா, இட் இஸ் நாட் அன் என்கரேஜிங் ஆக்டிவிட்டிஸ். நம்மளுக்கு வந்து ஊக்கம் தரக்கூடிய வகையில் எந்த வகையான செயல்களும் நாம் செய்வதே கிடையாது. அதன் மூலமாக, அதனுடைய விளைவாக விளை நிலங்கள் கூட சரியாக பயிர் செய்ய முடியாமல் போகிறது. சோ இதெல்லாமே பார்க்கும்போது பார்த்தோம்னா என்ன காரணம் என்றால், அந்த காலத்தினுடைய தாக்கம் காலம் காலமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு தரத்தில் எந்த விதமான குறையுமே கிடையாது. ஆனால் அது பயன்படுத்தக்கூடிய விதம், அதை நம்ம எப்படி செலவிடுகிறோம் அப்படிங்கிறதுனுடைய இழப்பு, அதனுடைய தாக்கம் நமக்கு தான் வருது. அதை ரொம்ப பயனுள்ள வகையில் ஒருத்தர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அது நிச்சயமாக கிடைக்கும். அதை வந்து சரியான பயன் இல்லாமல் அந்த காலத்தை வீணாக்கினால், சோ அதைத்தான் அவர் அங்க சொல்ல வர்றார். அந்த இடத்துல இவங்க தேவகுத்தி கேட்ட கேள்வியினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்பு அந்த பேரழிவிலிருந்து ஒருவன் வர வேண்டும் என்றால் காலத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நித்தியமான காலம், அந்த நித்தியமான காலம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா உங்களுடைய பிரதிபலிப்பு. இட் இஸ் யுவர் ரெப்ரசன்டேஷன். பகவானினுடைய ஒரு பிரதிபலிப்பு காலம். அது வீணடிக்கப்படுகிறது. அதனால் இந்த பேரழிவு, பிறப்பு இறப்பு அப்படிங்கிற பேராபத்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து காலத்தை வந்து எப்படி பயனுள்ளதாக நாம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அதனுடைய சுழற்சியில கூட மாற்றம் ஏற்படுகிறது. ஸோ அதுதான் நம்ம ஃபண்டமெண்டலா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அந்த காலத்தை வீணடிக்காமல் பயனுள்ளதாக பயன்படுத்தும் பொழுது அந்த பிறப்பு இறப்பு என்கிற பேராபத்திலிருந்து ஒருவன் வெளியேறுகிறான். சோ இதனாலதான் தேவகுதி இந்த கேள்வி கேட்கிறாங்க. இதனுடைய முக்கியத்துவம் என்ன, மற்றவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், மற்றவருக்கும் பயனுள்ளதாக அவர் இந்த கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இது பின்னாடி அவர் சொல்லுவாரு, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், இந்த மாதிரி பயனுள்ள ஒரு கேள்வி என்னுடைய தாய் கேட்டிருக்காளே அப்படின்னு. தொடர்ந்து அவர் கேட்கும் பொழுது பகவானை புகழ்ந்து பாடுகிறாள். தேவகுதி சொல்றார், நீங்க வந்து சூரியனை போன்றவர். இருளை எல்லாமே வந்து அந்த வெளிச்சம் படும்போது இருள் எப்படி மறைந்து பிரகாசமாக ஆகிறதோ அது போல இந்த கட்டுண்ட ஜீவராசிகளுக்கு நீங்கள் ஒரு ஒளி தரக்கூடியவர். காரணம், உங்களுடைய கண்களில் இருந்துதான் அந்த அறிவு என்பது வருகிறது. அந்த கண்கள் திறந்தால் அந்த அறிவு என்பது வந்தால், காரணம் என்னன்னா எல்லாருமே நித்தியமாக அறியாமையில் இருளில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வந்து உங்களுடைய கமல பாதங்களில் சரணடைந்தால், காரணம் என்ன அப்படின்னா தவறான செயல்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறான செயலில் ஈடுபடுவதால், அந்த ஜட பொருட்களின் மீது நாட்டம் கொண்டிருப்பதால் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு வெளிச்சம் கிடைக்காம இருக்கு. சோ ரொம்ப எளிதாக அவங்க வந்து களைப்படைந்து விடுகிறார்கள். என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியாம, ஒரு பெரிய வேலை நீங்க செய்யணும் ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால பண்ண முடியல அப்படின்னு ஒதுங்குற மாதிரி இந்த பொக்கிஷமான இந்த ஜீவராசி, இந்த உருவம், இந்த உருவத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்மளால செய்ய முடியாமல் இந்த மாதிரி ஆயிடுதே அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ தேவகுதி கேட்ட கேள்வியை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எந்த அளவிற்கு கருணையாக மற்றவர்களுக்கும் இந்த கருணை, மற்றவங்க இந்த மாதிரி ஒரு பேராபத்துல இருக்காங்களே அப்படிங்கிற அந்த வருத்தத்துல அவங்க கேட்கிற கேள்வி. இதைத்தான் மைத்ரேய முனி விதுரரிடம் கூறும் பொழுது கூறுகிறார். பகவான் கபில தேவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா, இந்த மாதிரி ஒரு கேள்வி என்னுடைய தாய் கேட்டிருக்காளே அப்படின்னு கபில தேவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமாக அவர் வந்து தன்னுடைய தாயை புகழ்கிறாள். காரணம் என்ன அப்படின்னா, உன்னை மட்டுமே நீ உன் மனதில் கொள்ளாமல்
ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவகுதி கபில தேவரிடம் சென்றதற்கு காரணமே தனக்கு இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் இல்லையா? கர்தம முனிக்கு ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை ஒண்ணு அமைஞ்சு போச்சு, சம்சாரம் எல்லாமே முடிச்சிட்டு அவருக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக லோகத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. எனக்கு இது ஏற்படவில்லையே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பாஷணையே துவங்குகிறது, பகவானிடம் ஆரம்பிக்கிறார். அதுதான் பகவான் இங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரா. மைத்ரேய முனி சொல்றாரு விதுரர்கிட்ட, தனக்காக மட்டுமே நினைத்து கொள்ளாமல் அனைவரிடமுமே அவ்வளவு கருணையாக, ஐயோ இந்த மாதிரி பாழா போறாங்களே இவங்கெல்லாம் இந்த பௌதீக வாழ்க்கையில இந்த பேராபத்தை பத்தி தெரியாம, காலத்தினுடைய மகிமை தெரியாமல் வீணடிக்கிறார்களே அப்படிங்கிற ஒரு விஷயம். அதைத்தான் பகவான் பகவத்கீதையிலுமே சொல்றாரு. இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள், இந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, அத்வேஷ சர்வ பூதானாம் மைத்ர கருண ஏவச்ச, கருணா ஏவச்ச, அந்த கருணை எல்லா ஜீவராசிகளையும் சமமாக பார்த்து பொறாமைப்படாமல். சோ இந்த இடத்துல தேவகுதி அந்த மாதிரி யாரு மீதும் எந்த விதமான ஒரு வஞ்சகமும் இல்லாமல் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல தேவகுதி இந்த கேட்ட கேள்வி பகவான் கபில தேவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. அவர் இப்பொழுது அந்த கேள்விக்கு பதிலளிக்க ஆரம்பிக்கிறார். சோ இந்த கேள்வி, இந்த ஸ்லோகமும் நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. ஸ்ரீ பகவானுவாச்ச பக்தியோஹோ பகுவிதோ மார்கைர்பாமினி பாவ்யதே ஸ்வபாவ குணமார்கேன பும்சாம் பவோ விவித்யதே. ஸ்ரீ பகவானுவாச்ச பக்தியோஹோ பகுவிதோ மார்கைர்பாமினி பாவ்யதே ஸ்வபாவ குணமார்கேன பும்சாம் பவோ விவித்யதே. யாரும் படிக்கிறது படிக்கலாம். படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் பர்வதி. ஸ்ரீ பகவான் உவாச்ச பக்தி யோக பகுவிதோ மார்கைர் பாமினி பாவ்யதே ஸ்வபாவ குண மார்கேன பும்சாம் பாவோ விவித்யதே. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभुजी। श्री भगवान उवाच भक्ति योगो बहुविधो मार्गैर्भामिनि भाव्यते स्वभाव गुणमार्गेण पुंसां भावो विविद्यते। हरे कृष्णा। नंदी प्रभुजी। हरे कृष्णा। श्री भगवान उवाच भक्ति योगो बहुविधो मार्गैर्भामिनि भाव्यते स्वभाव गुण मार्गेण पुंसां भावो विविद्यते। हरे कृष्णा। हरे कृष्णा। श्री भगवान उवाच भक्ति योगो बहुविधो मार्गैर्भामिनि भाव्यते स्वभाव गुण मार्गेण पुंसां भावो विविद्यते। हरे हरे कृष्ण प्रभु जी। श्री भगवान उवाच भक्ति योगो बहुविधो मार्गैर्भामिनि भाव्यते स्वभाव गुणमार्गेण पुंसां भावो विविद्यते। थैंक यू प्रभु जी। हरे कृष्णा। படிங்க மதே. லீலாவதி பாய் படிங்க. லீலாவதி கை உயர்த்திருக்கீங்க, படிக்கிறதுக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சோ பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தாய் கேட்ட கேள்வி என்னது? பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு பேராபத்து, காலத்தை பற்றி அவர்கள் மனதில் கொள்ளாமல், காலத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாம இந்த பேராபத்துல அவங்க இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க கேட்ட கேள்விக்கு பகவான் என்ன மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்னா, பல்வேறு வகையான பக்தி தொண்டு அவர்களுடைய குணத்திற்கு ஏற்றாற் போல செய்து கொண்டிருக்கிறார்கள். சோ அவர் டைரக்டா ஆன்சருக்கு வராம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சொல்ல போறாரு அவரு. இதற்கு என்ன காரணம், அந்த நேரத்தை எப்படி பயனுள்ளதாக செய்து கொள்ள முடியாமல், அந்த பேராபத்தை அவர்களால் தடுக்க முடியாமல் அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அது காரணம் என்ன அப்படின்னா, பக்தி எல்லாருமே செய்யறாங்க, ஆனா பல்வேறு வகையான பாதைகளில் பல்வேறு வகையான குணங்களை மையமாக வைத்து, முக்குணங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த பல்வேறு குணங்களை வைத்து கொண்டு
அவர்கள் பல்வேறு பாதைகளில் பக்தியில் அவர்கள் செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இதுல இருந்து ஆச்சாரியர்கள் நிறைய கமெண்ட்ரி எழுதுறாங்க இதுக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எழுதும்போது ஒரு உண்மையான பக்தி இப்ப நம்ம நல்லா மனசுல வச்சுக்கணும். தேவகுதி கேட்ட கேள்வி, பிறப்பு இறப்பு அப்படிங்கிற பேராபத்து காலத்தின் முக்கியத்துவம் தெரியாமல் இருப்பதினால். சோ அதுதான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின். அதுக்கு வந்து பக்தி செஞ்சாதான் அந்த தாக்கம், அந்த காலத்தை பயனுள்ளதாக வைத்துக் கொள்ள முடியும், அந்த பேராபத்திலிருந்து மாற முடியும் அப்படிங்கிற விஷயம். ஆனா இங்க பகவான் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பல்வேறு வகையான வழிகளில் அவர்கள் பக்தி செய்கிறார்கள் அப்படின்னு. இதற்கு ஆச்சாரியர்கள் எழுதும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையான தூய்மையான பக்தி பல்வேறு குணங்களினால் அவங்க செய்யறாங்க அப்படின்னா கூட, ஆச்சாரியர்கள் எழுதும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவானிடம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், நான் இந்த பக்தி செய்யறதால எனக்கு வந்து கிடைக்கணும், பலன் கிடைக்கணும் அப்படின்னு எந்த விதமான எதிர்பார்ப்பு, யூ ஆர் நாட் டிமாண்டிங் எனிதிங் ஃப்ரம் த லார்ட். பகவான்கிட்ட வந்து நான் எனக்கு தேரணும், இது வேணும் அப்படின்னு எதுவுமே கேட்காம யார் ஒருவர் பக்தி செய்கிறார்களோ அதுதான் ஒரு தூய்மையான பக்தி. கிருஷ்ண உணர்வில் நாம் தூய்மையான பக்தியை செய்ய வேண்டும் அப்படின்னு. ஆனா பொதுவாக பக்தி அப்படின்னு பார்த்துட்டாலே இன்னைக்கு வந்து forget about ISKCON. நம்ம கிருஷ்ண பக்தியில இருக்கிற பக்தர்களை பத்தி நம்ம இங்க பேசல, பொதுப்படையாக பேசுகிறோம். காரணம் என்னன்னா, கிருஷ்ண பக்தி ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஆர் ஒன்லி இன் ISKCON, ரைட்? மற்றவங்க எல்லாருமே வந்து மற்ற நம்பிக்கைகளில் உள்ள பக்தி செய்கிறார்கள். அவர்கள் வழிபாட்டு முறையை செய்கிறார்கள். அதை நான் பக்தின்னு கூட சொல்ல மாட்டேன், வழிபாட்டு முறை செய்கிறார்கள். பகவத்கீதையில நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, யாரெல்லாம் வந்து பகவானை சென்று அடைவார்கள், ரொம்பவும் துக்கத்தில் இருப்பவர்கள், சோதனையில் இருப்பவர்கள், அர்த்தா இல்லையா, எனக்கு வந்து ஞானம் கிடைக்கணும், கல்வி அறிவு வேணும், கல்வி அறிவு கிடையாது, ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரிஞ்சுக்கணும் எல்லாமே அப்படின்னு, ஜிக்ஞாசு இல்லையா, எனக்கு வந்து அதிகமான அளவு செல்வம் கிடைக்கணும், அர்த்தார்த்தி இல்லையா, நான் வந்து மிகச்சிறந்த ஒரு புத்திமானாக ஞானியாக மாற வேண்டும், ஞானி. சோ இந்த 4 வகையான மக்கள் தான் பொதுவாக இந்த இடத்துல வந்து பகவத்கீதையில பகவான் சொல்றது, இவங்க தான் வருவாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பக்தியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பின்னாடி நமக்கு தெரிய வரப்போகுது. பிளஸ் பகவான் வந்து இங்க விளக்க போகிறார், எப்படிப்பட்டவங்கலாம் பக்தி எந்த மாதிரி கோணங்கள்ல செய்யறாங்க, எந்த மாதிரி குணங்கள்ல செய்யறாங்க அப்படின்னு. அவர் சொல்லும் பொழுது பொறாமையாக, பெருமையாக அவங்க செய்யற பக்தி ரொம்பவும் ஒரு என்ன சொல்றது, அது வயலண்ட் நேச்சர். வயலண்ட் நேச்சர் அப்படின்னா நம்ம ஐ திங்க் வி டிஸ்கஸ் ஆல்ரெடி நினைக்கிறேன் இல்லையா, இந்த முருக பக்தர்கள்லாம் உடம்புல அழகு குத்திக்கிட்டு, நாக்குல குத்திக்கிட்டு, அந்த மாதிரி செய்யக்கூடிய பக்தி, அவங்க உடம்ப வருத்திக்கிட்டு இல்லையா, ரொம்ப ஆவேசமாக செய்பவர்கள், அந்த மாதிரி உடையவர்கள். மாறுபட்ட சிந்தனை அப்படின்னா எந்த விதமான சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதுக்கெல்லாம் கருத்து எடுத்துக்காம, அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பே தராம, மாறுபட்ட சிந்தனையோடு தனிப்பட்ட முறையில் அவங்க செய்யறது, we call them as a separatist. பிரபுபாதர் வந்து ஆங்கிலத்தில் எழுதும்போது செப்பரேட்டிஸ்ட், சொன்னதை எதுவுமே ஃபாலோ பண்ணாம அவங்க வசதிக்காக, அவங்களுடைய இஷ்டத்துக்காக பண்றது. சோ இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் எந்த மாதிரி ஒரு குணத்துல பண்றாங்க அப்படின்னா, அறியாமையில் செய்கிறார்கள், தமோ குணத்தில் செய்கிறார்கள் அப்படிங்கிறார். இவங்க வந்து கோயில்ல போய் செய்யினா, பகவானை பிரார்த்தனை செய்யறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் தான், பௌதீக இன்பங்கள் கிடைக்கணும், எனக்கு பேர் கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு பண்றாங்க இல்லையா. அவங்க எல்லாம் எதுல இருக்காங்க அப்படின்னா ரஜோகுணத்தில் இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் அறியாமையில பார்த்தோம், என்ன பார்த்தோம், தமோ குணத்துல பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அங்கீகரிக்கப்படாதது, சாஸ்திரங்களில் கூறப்படாதது. அவங்க வந்து ஒரு பொறாமையாக நிறைய இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றாங்களே, அவங்க எல்லாம் வந்து துர்தேவதைகள் சொல்லுவாங்க. அந்த துர்தேவதைகள் வழிபாடு செய்வார்கள். இந்த குடும்பம் அழியணும், காரணம் என்ன அப்படின்னா ஒரு கோபம், ஒரு சொத்து கிடைக்கல, அந்த சொத்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கோபத்துல வந்து அந்த துர்தேவதைகளை வணங்கி, அது ஒரு வழிபாட்டு முறைதான் அவங்களுக்கு. அதுக்கு வந்து நரபலி கொடுத்து, எதெல்லாம் சாஸ்திரத்துல கூறப்படவில்லையோ அது போன்ற ஒரு வழிபாட்டு முறையை கையாண்டு அவங்களுக்கென்று ஒரு சக்தியை பெறுவார்கள். சோ அந்த மாதிரி தமோ குணம். அதே இது வந்து ரஜோகுணத்துல இருக்கிறவங்க கோயிலுக்கெல்லாம் வருவாங்க, கோயிலுக்கு வந்து வேண்டுனா கூட என்ன வேண்டுவாங்க அப்படின்னா அவர்களுடைய சுய லாபத்திற்காக,
பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட மாறுபட்ட சிந்தனையாளர்கள் அவர்களுடைய முக்கியத்துவத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார், அவர்களுடைய விருப்பத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பகவானுக்கு இது பிடிச்சிருக்கா, பகவானுக்காக நம்ம செய்யணுமா, சாஸ்திரங்கள் இந்த மாதிரி கூறப்பட்டிருக்கிறதே, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி 2 குணமும் இருப்பவர்கள் இவங்கெல்லாம். என்ன 2 குணம்? தமோ குணமும் இருக்கிறது, ரஜோ குணமும் இருக்கிறது. இவங்க வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா பகவானிடமிருந்து ஒரு எதிர்பார்ப்பிற்காக தான் இவர்கள் செய்வார்கள். பகவானுக்கு ஒரு ஆர்டர் போடுறது, நான் உனக்கு 108 தேங்காய் உடைச்சிட்டேன், எனக்கு இது நீ கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். தட் மீன்ஸ் யூ ஆர் புட்டிங் an ஆர்டர். எனக்கு கொடு, எனக்கு நான் உனக்கிட்ட கொடுத்தாச்சு. டிமாண்ட், ஒரு கஸ்டமர் டிமாண்ட் பண்றான்ல, நான் பணம் கட்டியாச்சு, எனக்கு சர்வீஸ் வேணுங்கிறான்ல, அந்த மாதிரி இவங்கெல்லாம் பகவான் கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பலனை நோக்கி பகவான்கிட்டயே எனக்கு வேணும் அப்படின்னு. சோ இதுதான் இந்த மாதிரி ஒரு சிந்தனையாளர்கள், தனிப்பட்ட சிந்தனையாளர் சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய ஒரு மென்டாலிட்டி இப்படித்தான் இருக்கும். அதே பகவானுக்கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் பாக்குறோம்ல, கேட்டோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவர்கள் சத்துவ குணத்தில் இருக்கிறார்கள் பகவானினுடைய ஒரு சந்தோஷத்திற்காக. சோ இந்த மாதிரி இந்த குணங்களை பற்றியெல்லாம் கபில தேவர் தன்னுடைய தாயிடம் எடுத்து வருகிறார். இது நிறைய சொல்றாரு, அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிவோஷன். அதுல சத்துவ குணத்துல இருக்கிறவங்க எப்படி ரொம்ப உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா எந்த விதமான கலப்படமும் அற்ற ஒரு பக்தி செய்யணும், அவங்க மைண்ட்ல எப்படி இருக்குன்னா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதுபடி, ஆன்மீக ஆச்சாரியர்கள் கூறப்பட்டுள்ளதுபடி, எப்படி ஒரு கங்கை நதியானது அப்படியே பிரவாகம் எடுத்து கடலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அது போல அந்த பக்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரே ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் டு தட். அந்த மாதிரி அவங்க போவாங்க. அந்த ஒரு ஆன்மீக பரபரப்பு, எஸ்டஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆனந்தமயமான நிலையில், பௌதீக நிலையில் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது. பாத்தீங்கன்னா அடுத்த வேளை சாப்பாடு வீட்டுல இருக்குமான்னு கூட தெரியாது அவங்களுக்குலாம். அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே படாமல் பகவானுக்காக முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அந்த பக்தியில் ஈடுபடுவார்கள். சோ இதுதான் அந்த சத்துவ குணத்தில் இருக்கிறவங்களுடைய ஒரு உயர்ந்த குணம். அதே போல இப்படிப்பட்டவர்கள் முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கும்போது, முக்தி எனக்கு எந்த விதமான ஒரு முக்தி நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சாலோக்கியா, சாஷ்டி, சாமிப்பியா, ஷாருப்பியா, ஏகத்துவா அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. பகவானோடு சேரணும், பகவானோட செல்வம் கிடைக்கணும், பகவானோடு நான் ஒன்றோடு ஒன்றாக இணைய வேண்டும் அப்படின்னு பல்வேறு வகைகளில் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் விடுதலை அடையும் போது. நம்ம எப்படிப்பட்ட விடுதலை வேணும் நமக்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சாஸ்திரத்தில் நமக்கு என்ன கூறப்பட்டிருக்கிறது? ஒரு பக்தராக, ஒரு உத்தமமான ஒரு பக்தன் அப்படிங்கும் போது அவனுடைய பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சாஸ்திரத்துல என்ன கூறப்பட்டிருக்கு? நான் சொர்க்கத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் எங்க வேணாலும் போனாலும் திரும்பி பிறந்தாலும் நான் உனக்கு ஆல்வேஸ் பக்தி தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உன்னுடைய சேவகன் நான் அப்படின்ற மனப்பான்மையில நம்ம பக்தி பண்ணணும். வெரி குட். சோ நம்மளுடைய பக்தி, நம்மளுடைய ஒரு ஒரு பிரார்த்தனை முறை சிக்ஸாஷ்டர் சொல்றாரு இல்லையா பகவான் சொல்லும் போது, சைத்தன்ய மகாபிரபு சொல்லும் போது, எனக்கு செல்வம் வேண்டாம், எனக்கு அழகான பெண்கள் வேண்டாம், என்னை அனைவருமே பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை கிடையாது, நான் எந்த லோகத்தில் எப்படி இருந்தாலும் உன்னை மறவாமல், பகவானை நான் மறக்கவே கூடாது, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும். அப்படின்னா அவருடைய பிரேயர்ல என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நான் மீண்டும் 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 பிறக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு பிறவி எடுத்தாலும் நான் உங்களை மறவாத பிறவி எனக்கு வேண்டும் என்றால் அவர் எங்கேயுமே கேட்டுக்கவே இல்லை. ஸ்டாப் பண்ணிடு, எனக்கு இந்த ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத்தை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி. இங்க அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு எப்ப வந்தாலும் உங்களை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம், பௌதீகத்திலிருந்து நான் விடுபட வேண்டும், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதின்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கும்போது நிறைய பௌதீகத்தில் மீது நாட்டம் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க சைத்தன்ய மகாபிரபு சொல்லக்கூடிய ஒரு விதம் என்னன்னா, அவங்க இருந்தாலும் கூட அவங்களுக்கு நாட்டமே இல்லை, முழுக்க முழுக்க பகவானுக்கு பக்தி செய்யணும்னு சொல்லிட்டுதான். ஒரு யோகி, ஒரு தத்துவவாதி, அனைத்தும் தெரிந்த தத்துவவாதி, அவங்க எல்லாம் என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னா, இந்த பிறப்பு இருப்பை நான் நிறுத்த வேண்டும் அப்படின்னு. ஆனால் ஒரு பக்தனானவன் இந்த பௌதீக உலகில் மீண்டும் பிறப்பதற்கு கூட அவன் விருப்பப்படுகிறான். ஆனால் அவனுடைய பக்தி தொண்டு தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படின்னு.
சோ அதுதான் ஒரு உண்மையான ஒரு பக்தனுடைய ஒரு லட்சணம் அப்படிங்கிற விஷயம் கபில தேவர் தொடர்ந்து கூறுகிறார். ச ஏவ பக்தி யோக அக்யா அத்யாந்திக உதாகிருதக ஏன அதிவார்ய திரிகுணம் மத் பாவ்யாய உபபத்யதே. ஷ ஏவ பக்தி யோக அக்யா ஆத்யந்திக உதாகிருதக ஏன அதிவர்ஜ திரிகுணம் மத் பாவயா உபபத்யதே. யாராச்சும் படிக்கிறதா இருந்தா படிங்க. ஹரே ஓகே, கிருஷ்ணா. எஸ். படிக்கிறேன். ச ஏவ பக்தி யோகாக்கிய ஆத்யந்திக உதாகிருதக ஏனாத்வர்ஜய திரிகுணம் மத்பாவோ யோபபத்யதே. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा எஸ் படி. स एव भक्ति योगाख्य आत्यन्तिक उदाहृतः यो नादिव्रजतिरिगुणं मद्भावो यो पत्यते. हरे कृष्ण. स एव भक्तियोगाख्य आत्यन्तिक उदाहृतः येनादिविरच्य त्रिगुणं मद्भावयोपपद्यते. हरे कृष्ण. हरे स एव भक्ति योगाख्य आत्यन्तिक उदाहृतः येनादिव्रज्य त्रिगुणं मद्भावो यो उपपद्यते. हरे कृष्णा நான் படிக்கிறேன். ச படி. ஏவ பக்தி யோகாக்ய ஆத்யந்திக உதாஹ்ருதக ஏனாதி விருத்திய திரிகுணம் மத்பாவயோ பபத்யதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. स एव भक्ति योगाख्य आत्यन्तिक उदाहृतः येनादिवर्ज्य त्रिगुणं मद्भावयो उपपद्यते. थैंक यू प्रभुजी. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சோ பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பக்தியில் அந்த தலத்தில் எவன் ஒருவன் இருக்கின்றானோ, நான் இதுக்கு முன்னாடி கூறியது போல பக்தியை பத்தி நிறைய பேசியாச்சு இல்லையா. இந்த இடத்துல அவர் எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தேவகுதி கேட்ட கேள்வி, எப்படி இந்த பிறப்பு பேராபத்து அப்படிங்கும்போது அவர் இந்த முக்குணங்களுடைய தாக்கத்தினால் பல்வேறு வகையான பக்திகளை செய்கிறார் அப்படின்னு ஒரு 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா. அதற்கு தொடர்ந்து அதற்கு பதில் இங்க சொல்றாரு அவரு. நான் இதுவரை கூறிய பக்தியை எவன் ஒருவன் நடைமுறைப்படுத்துகிறானோ, எவன் ஒருவன் பயிற்சி செய்கிறானோ, அவன் நிச்சயமாக இந்த முக்குணங்களின் தாக்கத்திலிருந்து எளிமையாக விடுபட்டு எப்பொழுதுமே ஆனந்தம் அடையக்கூடிய நித்தியமான பக்தியில் என்னை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். இதுதான் பகவான் அப்படின்னு அந்த ஆன்மீகமயமான நிலைக்கு அவர்கள் வரலாம், அந்த பகவானை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சோ உண்மையான ஒரு பக்தியின் மூலமாக பகவானை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். இதுக்கு பொருளுரை எழுதும் போதும் சரி, இதற்கு பல்வேறு ஆச்சாரியர்கள் கூறும் போதும் இந்த கருத்து ஒரு அருவவாதிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அருவவாதிகளுக்கு என்ன அப்படின்னா, அவர்கள் ஒரு கற்பனையான உருவத்தை தான் பகவானாக நினைக்கிறார்கள் இல்லையா. அவங்களுக்கு உருவத்தையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு இயற்கையை பார்க்கறாங்க, வெளிச்சத்தை பார்க்கறாங்க, கற்பனை பண்ணிக்கிறாங்க அவங்களா இப்படிப்பட்ட ஒரு அப்படின்னு சொல்லிட்டு. முடிவுல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பிரம்ம ஜோதியோடு இணைய வேண்டும் அப்படின்னு. இதை எப்படி அந்த ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க அப்படின்னா, பிரம்ம ஜோதியோடு தன்னைத்தானே ஐக்கியப்படுத்தி கொள்கிறார்கள் பிரம்மனோடு அப்படிங்கிறது அவங்களுடைய, அதுவும் ஒரு வகையான விடுதலை தான். பௌதிக வாழ்க்கையிலிருந்து ஒரு வகையான விடுதலை தான் இந்த ஏகத்துவா அப்படிங்கிற ஒரு முறை. நம்ம முன்னாடி ஸ்லோகத்தோட பார்த்தோம் இல்லையா, 5 வகையான விடுதலை முக்தியில அந்த ஏகத்துவா அப்படிங்கிறது ஒன்றுபடுதல். ஒரு பொருளோடு மற்றொரு பொருளும் இணையும் பொழுது அந்த இணையும் பொருள் தன்னுடைய தன்மையை இழந்து விடுகிறது. இட் லூசஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி. இல்ல, எக்ஸிஸ்டிங் ஃபிகர் என்னவோ அந்த ஃபிகர், அந்த மாதிரி இந்த ஜோதியோடு இவர்கள் இணையும் போது ஏகத்துவா, அவர்களுக்கும் அந்த ஜோதி அது ஒரு வகையான விடுதலை அப்படின்னு. அது இருந்தாலும் ஒரு பக்தன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இருந்தாலும் பக்தனும் அந்த ஒரு நிலையை அடைகிறான் அப்படின்னு ஆச்சாரியர்கள் எதனால அதை சொல்றாங்க அப்படின்னா, அந்த தரத்தில் அவர்கள் சமம் அடைகிறார்கள். அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல தரம்,
குவாலிட்டி இல்லையா, குவான்டிட்டியில தான் டிஃபரன்ஸ், எண்ணிக்கையில் தான் மாற்றங்கள் வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த குவாலிட்டியில வந்து இட் இஸ் சேம். சோ ஒரு பக்தன் உண்மையான ஒரு பக்தியை செய்யும் பொழுது, பகவானுக்கு சேவகம் செய்யும் பொழுது, அவன் அந்த பகவானிடம் உள்ள அனைத்து விதமான குணநலன்கள் அத்தனை தரங்களையும் அவனும் பெறுகிறான். சோ அந்த ஏகத்துவா அப்படிங்கிறது அவங்க அருவவாதிகள் நினைக்கிற மாதிரி மெர்ஜிங் இன்டு தி எஃபல்ஜுவன்ஸ். அதுக்கு பதிலா இவங்க என்னன்னா தே ஆர் கெட்டிங் த குவாலிட்டி, அந்த தரம், பகவானுங்கிட்ட இருக்கிற தரம், அந்த தரத்தை அவர்களும் அடைகிறார்கள். எப்படி வந்து அருவவாதிகள் அந்த விடுதலையை பத்தி அவங்க நினைக்கிறாங்களோ, முக்தியை பற்றி நினைக்கிறார்களோ, அதற்கு போலவே இங்கு தரமானது இவர்களுக்கும் கிடைக்கிறது. இது எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒன்லி த்ரூ டிவோஷனல் சர்வீஸ். அந்த டிவோஷனல் சர்வீஸ் அவங்க பண்றதால, அந்த பக்தி தொண்டு பகவானுக்கு பண்றதால, பல்வேறு வழிகளில் அவர்கள் செய்யாமல் அந்த முக்குணங்களின் தாக்கத்தையும் உடைத்தெறிந்து they are just to overcoming the influence of material nature. அதுல இருந்து அவங்க பண்ணும்போது இட் பிகம்ஸ் அ பியூர் டிவோஷனல் சர்வீஸ். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா பகவான் கிட்ட இருக்கிற எல்லா விதமான தன்மைகள், தட் சேம் குவாலிட்டி, அது எல்லாமே இந்த பக்தர்களுக்கும் கிடைத்து விடுகிறது. சோ இதையே தான் நாரத முனி பிரச்சேதாஸ் கிட்ட சொல்லும்போது அற்புதமான ஒரு சாப்டர் அந்த பிரச்சேதாஸ்க்கு நாரத முனியுடைய போதனை. நம்ம வேணா நெக்ஸ்ட் அது கூட பார்க்கலாம், பிரச்சேதாஸ் சம்பாஷணை, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல வந்து நாரத முனி என்ன சொல்றாருன்னா, கிருகஸ்வே ஆவிஷ்டம் சா ஆபி பும்சம் குஷல கர்மனாம் மத்வார்த்த யதா யாமானா நா பந்தய கிருகமதகா. அதாவது பக்தி தொண்டு என்பது ஒரு மங்களகரமான செயல். பக்தியில வந்து ஒருத்தர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கு. என்ன அவங்க பக்தி அப்படிங்கும்போது, அந்த பரம்பொருள் அனைத்தையும் அனுபவிப்பவர் யாருக்கு போய் சேருது, ஹூ இஸ் த பெனிஃபிஷரி, நம்ம செய்யனுடைய பலன் யாரை நோக்கி செல்கிறது, அது எல்லாமே அந்த பகவானுக்காகத்தான், அந்த பரம்பொருளுக்காகத்தான் அப்படிங்கிற விஷயம் தெரிந்து எவன் ஒருவன் அந்த மங்களகரமான செயலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறானோ, அந்த பலனை எல்லாம் எவன் ஒருவன் பகவானுக்கு தந்து கொண்டிருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே பகவானை பற்றிய சிந்தனையில் அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்டவன் கிரகஸ்தனாக குடும்ப வாழ்க்கையில், பௌதீக வாழ்க்கையில் அவன் அங்கம் வகித்துக் கொண்டிருந்தாலும் அதில் வரக்கூடிய பலன்கள், அதில் கிடைக்கக்கூடிய விளைவுகள் அவனை பாதிக்காது. சோ பொதுவாகவே ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து பக்தி பயிற்சி ஒண்ணு பண்றான் அப்படின்னா பலன் நோக்கு செயல்களில் தான் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான். இங்க நாரதமுனி பிரச்சேதாஸ் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, குடும்ப வாழ்க்கை என்னவோ அந்த வாழ்க்கையை நீ பண்ணிட்டே போ, ஆனா என்ன அப்படின்னா அந்த பலன் எல்லாமே நீ வந்து பகவானுக்கு தர வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, பக்தனுக்கு தெரியும் அதெல்லாமே, யார் அந்த பகவான், போக்தாராம் யக்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வர், நமக்கு தெரியும் இல்லையா. சோ அதை மனதில் வைத்துக்கொண்டு அர்ஜுனனுக்கு வந்து ஆரம்பிச்சதுக்கு காரணமே இந்த கேள்விதான். இந்த ஒரு எண்ணம் அர்ஜுனன் மனதில் தோன்றியதால் தான் இவ்வளவு பெரிய பகவத்கீதை வந்ததுக்கு காரணமே அர்ஜுனுடைய மனநிலை யுத்த காலத்தில் அது போல இருந்ததால் தான். எனக்கு அந்த பலன் வேண்டாம், நான் எதுக்காக அந்த பலனை அனுபவிக்கணும், அந்த பலன் நான் எப்படி அனுபவிப்பேன், எல்லாரையும் சாவடிச்சுட்டா, எல்லாரும் செத்து போயிட்டா அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சதுதான். அதைத்தான் சொல்றாரு. எல்லா இடங்களிலுமே திரும்ப திரும்ப அந்த முக்குணங்களினுடைய தாக்கம் பல்வேறு இடங்களில், பல்வேறு கோணங்களில் இந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒரு கிரகஸ்தனாக நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டு இருந்தாலும் அது எப்படி பயனுள்ளதாக நாம் மாற்ற வேண்டும். இந்த பேராபத்து, தேவகுதி கேட்டா போல அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற பேராபத்தை எப்படி நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கு கூறப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, பௌதீக வாழ்க்கை அப்படின்னாலே குழந்தைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப எளிதாக கலங்கம் அடைய வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதனாலதான் பகவத்கீதால அவர் சொல்றாரு, பகவான் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, யக்ஞாதா கர்மனோ அந்யத்ர லோகோ அயம் கர்ம பந்தனகா தத்தர்த்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரா. இந்த முடிவு எல்லாமே உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் எதையுமே நீ அனுபவிக்காமல் எவன் ஒருவன் அனுபவிக்கின்றானோ அவன்தான் அந்த கட்டுண்டு நிலைக்கு தள்ளப்படுகிறான். இது எதுவுமே நீ அனுபவிக்காம எல்லாமே வந்து பகவானுக்காகத்தான் அப்படின்னு நீ கொடுக்கும் பொழுது அதுதான் உன்னுடைய வெற்றியினுடைய ரகசியம்.
பொதுவா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சந்நியாசம் எடுக்கிறேன்பாங்க. எதற்காக சந்நியாசம் எடுக்கிறாங்க அப்படின்னா, எந்த விதமான பலனும் என்னை அணுகக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஹவ் எனி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். பலன் தரக்கூடிய செயல்களினால் அந்த ஆபத்து எனக்கு வரக்கூடாது. அது பாவமோ புண்ணியமோ அந்த பலன்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா சந்நியாச வாழ்க்கையை நான் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த விதமான பலனுக்காக நீங்க செயல் செய்யாமல் இருந்தாலே நீங்கள் விடுதலை அடைந்த நிலையில் இருக்கிறீர்கள். ரூப கோஸ்வாமி சொல்லும்போது சொல்றாரு, ஈக யஷ்ய ஹரேர் ஆஷ்யே ஈக யஷ்ய ஹரேர் தாஷ்யே கர்மன மனசா கீரா நிகிலாஷ்வ அபி அவஸ்தாஷு ஜீவன் முக்த ச உஷ்யதே. தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை பகவானுக்காக, அவனுடைய வாழ்க்கை பகவானுக்காக, அவனுடைய செல்வம் பகவானுக்காக, அவனுடைய சொல் பகவானுக்காக, அவனுடைய புத்திசாலித்தனம் பகவானுக்காக, அவனிடம் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் பகவானுக்காக அப்படின்னு ஒருத்தன் வாழ்க்கையை நடத்தினால் நிச்சயமாக அவன் எப்பொழுதுமே விடுதலை அடைந்த நிலையில் தான் இருக்கின்றான். ஜீவன் முக்தா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, ஜீவன் முக்தா அப்படின்னா வாழ்நாளிலேயே, வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலேயே நீ முக்தியை அடைந்த நிலைக்கு சமமாகிறாய். விடுதலை பந்தங்கள், பௌதீக பந்தங்கள், அதே கிருஷ்ண உணர்வு இல்லாத வாழ்க்கை, நீ பௌதீக வாழ்க்கையில இருந்தீங்க அப்படின்னா திரும்ப 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 அந்த கட்டுண்ட நிலைதான். ஆலமரம் போல 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பகவத்கீதையில அவர் எப்படி சொல்றாரு, அப்படியே சிக்குண்ட வேர்களை போல, அனைத்து திசைகளிலும் பரவும் வேர்களை போல. மேல இருந்து பாக்குறோம் ஆன்மீக உலகினுடைய பிரதிபலிப்பு பௌதீக உலகம் தான் ஆரம்பிக்கிறார் அந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போதே. அந்த மரமானது அடர்த்தியாக வலுவானதாக, வேர்கள் அனைத்து திசைகளிலும், வேர் அப்படின்னா அடியில தானே போகணும், இது அடியில எல்லாம் போக மாட்டேங்குது, எல்லா திசைகளிலும் பரவுகிறது வேர்கள். அப்படியே ஆணித்தரமாக, அவ்வளவு ஆழமாக பௌதிக இச்சை, எனக்கு நிறைய கிடைக்கணும், எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு. சோ அதனாலதான் பகவான் இங்க சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தி இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே அவர்களுக்கு எதிர்வினை தரக்கூடியது. சோ இந்த மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்திருப்பது இந்த கிருஷ்ண பக்தி. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம், இது கிருஷ்ண பக்தியை பத்தி எப்பயோ பேசிட்டாரு பகவான், என்னைக்கோ பேசிட்டாரு. திரும்ப சைத்தன்ய மகாபிரபு ரூபத்துல திரும்பவும் அதனுடைய முக்கியத்துவம் தரப்பட்டது. இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதர் வந்ததின் அவருடைய ஒரு கருணை இன்னைக்கு உலகம் முழுவதும் பலருக்கும் தெரிந்திருக்கிறது. இந்த ஒரு ஸ்லோகம் நம்ம தன்னுடைய செயல், உடல், பொருள், ஆவி எல்லாமே பகவானுக்காக நம்ம கொடுக்கிறோம். நீ செய்யக்கூடிய செயல்கள், உன்னுடைய நினைவு கிருஷ்ணரை பற்றியதாக, உன்னுடைய செயல்கள் கிருஷ்ணரை பற்றியதாக, நீ உண்ணும் உணவு கிருஷ்ணரை பற்றியதாக, நீ உறங்கும் போது கிருஷ்ணரை பற்றி, நீ வேலை செய்யும் பொழுது கிருஷ்ணரை பற்றி அப்படின்னு எல்லா இடத்துலயுமே கிருஷ்ணா 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 அப்படிங்கும்போது அந்த பகவான் உடைய கிருஷ்ணருடைய சேவகத்தில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே கிருஷ்ணமயமாக்கப்படுகிறது. அப்படிங்கும்போது கலப்படம், எந்த விதமான கலங்கமுமே கிடையாது. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்லும் போது சொல்றாரு, கிருஷ்ண பஜனே யஹா ஹோய் அனுகூலா விஷய போலியே தியாகே தாக ஹோய் பூலா. யூ ஹாவ் டு பிகம் an expert. அந்த எக்ஸ்பர்ட்டா இருந்துட்டு உன்னுடைய திறமைகள் முழுவதையும் அந்த பகவானுக்காக நீ அர்ப்பணிக்கும் பொழுது, எப்படி அர்ப்பணிக்கிற, பௌதீக வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாமல், ஆனால் நீ மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, மிகச்சிறந்த செல்வம் பெற்றிருக்க, நல்ல பேச்சு திறன் இருக்கு, எல்லாமே வச்சுன்னு இருந்துட்டு அந்த பௌதீக வாழ்க்கையில் உன்னுடைய நாட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையே வீண் அப்படிங்கிறாரு. அதனால உன்னுடைய திறமைகளை எப்படி பகவானிடம் செலுத்த வேண்டும், பகவானுக்காக நீ எப்படி உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், கிருஷ்ணமயமாக்க வேண்டும். உன்னை நீ எப்படி கிருஷ்ணமயமாக்குவது? காரணம், உண்மையான இந்த வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்றால் தஸ்மாத் ஆசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹே ஆச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி புருஷகா. 3வது அத்தியாயம் பகவத்கீதையில சொல்றாரு, எந்த விதமான பலநோக்கு செயல்களிலும் உன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் ஒரு கடமையாக நினைத்து அந்த செயலின் மீது நாட்டமின்றி எவன் ஒருவன் செயலில் ஈடுபடுகிறானோ அவன் என்னை அடைகிறான்.
சோ அதைத்தான் இங்க வந்து கபில தேவர் தன்னுடைய தாய்க்கு அந்த முக்குணங்கள், அந்த பேராபத்திலிருந்து ஒருவன் வெளியே வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக சொல்ல போறாரு. மேலும் தன்னுடைய தாய்க்கு கூறும்பொழுது எப்படி ஒரு பக்தன் இந்த செயலில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது என்ன சொல்றாரு, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ தைரியமாக செய்ய வேண்டும். அதுல எந்த விதமான ஒரு வெறுப்போ விருப்போ இல்லாமல், எந்த விதமான பௌதீக பலனும் எதிர்பார்க்காமல், அதுல வந்து அதிக அளவில் கலவரம் ஏற்படுத்தக்கூடிய வகையில், அதிக அளவில் உனக்கு வந்து அதுல ஹிம்சை செய்யற மாதிரிலாம் எந்த விதமான செயலும் செய்யாம, வித் யுவர் டிவோஷனல் சர்வீஸ், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளோடு ஆன்மீக சேவையை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஃபர்தரா அந்த ஆன்மீக சேவையை செய்யும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய விக்கிரகத்தை ஆலயங்களில் தினமும் தரிசித்து கமல பாதங்களை தொட்டு பிரார்த்தனை செய்து உனக்கு தெரிந்த மந்திரங்களை கூறி என்னை நீ பார்க்கும் பொழுது ஒரு துறவரம் புரியக்கூடியவருடைய மனநிலையை நீ அடைகிறாய். அப்படின்னா அது என்னன்னா, ஒரு சத்துவ குணத்தில் உன்னை மாற்றிக்கொண்டு அனைத்தையுமே ஆன்மீகமாக நீ பார்க்க வேண்டும். அந்த ஒரு பலன் உனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 3 குணங்களுடைய தாக்கம் வருவதனால்தான் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, ரொம்ப ஒரு அறியாமை என்ற நிலைக்கு செல்கிறோம். சோ இங்க அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அனைத்தையும் நீங்கள் சமநோக்கோடு பார்க்க வேண்டும். அது எப்படி வரும் என்றால், ஆலயத்தில் சென்று விக்கிரக வழிபாட்டு முறையை நீங்கள் நித்தியமாக செய்ய வேண்டும். அங்க என்னென்னலாம் நீங்க பிரார்த்தனை பண்ணுவீங்களோ அது எல்லாமே பண்ணிட்டு என்னுடைய கமல பாதங்களை தொட்டு வணங்கி, அப்படி பண்ணும்பொழுது துறவரம் அடையக்கூடிய நிலையை நீ அடைந்து விடுகிறாய். சோ இந்த டெம்பிள் வர்ஷிப், நம்ம வந்து ஆலயத்திற்கு செல்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கடமை. ஆச்சாரியர்கள் இதற்கு ஒரு விளக்கம் தரும்பொழுது அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, இந்த ஆலய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் ஆலயத்துக்கு வர முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த வீட்டுல இருக்கிற இன்ஸ்டால் பண்ண டயட்டிஸ், எதற்காக நம்ம இயக்கத்துல வந்து டயட்டிஸ் டு பி இன்ஸ்டால்ட் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த விக்கிரகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த ஆன்மீக வளர்ச்சி, அதுவும் குறிப்பாக புதியதாக பக்தி செய்ய விருப்பப்பட்டு அந்த பக்தியை பயிற்சி செய்ய துவங்கும் பக்தர்கள் நிச்சயமாக ஆலயத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க. இது வந்து ரொம்ப நான் வளர்ந்த ஒரு பக்தன், நான் ரொம்ப அட்வான்ஸ்டு டிவோட்டி, நான் வந்து செகண்ட் இனிஷியேஷன்லாம் எடுத்துட்டேன், 10 வருஷம் ஆயிடுச்சு செகண்ட் இனிஷியேஷன் எடுத்து, நான் நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா நீயும் ஆலயத்துக்கு போகணுங்கிறாங்க ஆச்சாரியர்கள். ஓகே நீ வந்து 10 இயர்ஸ் ஆயிடுச்சா, நீ செகண்ட் இனிஷியேஷன் எடுத்து அப்படின்னா நீ கோயிலுக்கு எல்லாம் போக வேண்டாம் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லவே இல்லை. இந்த ஆலய வழிபாடு பகவானை பார்க்க வேண்டும், அந்த தூய்மையான அந்த சத்துவ குணத்துல நீங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அதற்காகத்தான் நம்முடைய இயக்கத்துல வந்துட்டு டயட்டி இன்ஸ்டலேஷனுக்கு எதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றால், எல்லாருக்கும் அந்த ஆலயத்துக்கு தினம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லாம இருக்கலாம். பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் மேபி தேர். காரணம் என்ன அப்படின்னா, அந்த புதியதாக பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் அர்ச்ச விக்கிரகம், அதாவது பகவானினுடைய ஒரு கல், ஒரு ஸ்டாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. செதுக்கப்பட்ட சிற்பம் அப்படிங்கிற ஒரு பாவத்துலதான் அவங்க பார்ப்பாங்களே தவிர, ஒரு உண்மையான பக்தன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல பகவானையே பார்ப்பான். அந்த அர்ச்ச விக்கிரகம் அப்படின்னு சொல்றது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? பகவான் என்ன சொல்றாரு, அர்ச்சா இஸ் ஆல்சோ அன் இன்கார்னேஷன் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட். நம்ம ஆலயத்துல பார்க்கக்கூடிய விக்கிரகம் கூட பகவானுடைய ஒரு அவதாரம். அதனால ஒரு உண்மையான உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவன் பகவானை, அது கல்லாக இருந்தாலும் சரி, போட்டோவாக இருந்தாலும் சரி, மண்ணாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, பகவானே இருக்கிறார் அப்படின்னு ஒரு உணரக்கூடிய அந்த உண்மையான தூய்மையான புனிதமான நிலைக்கு அவன் வருகிறான். ஒரு உயர்ந்த பக்தன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா, we have to realize, we have to have the feeling, நான் வந்து பகவானை பார்க்கிறேன், அவருடைய காலை தொடுறேன், அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன், அவருக்காக நான் பணிவிடை செய்கிறேன், அவருடைய புகழ் பாடுகிறேன், மந்திரங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அலங்கரிக்கப்பட்ட அந்த விக்கிரகங்களை நாம் பார்க்கும்போது ஒரு ஆனந்த பரவசம் அடைகிறோம். பகவானை நம்ம பார்த்திருக்கோம் நேர்ல அப்படின்னு. சோ அங்க போகும்போது வெறுங்கை வீசிட்டுலாம் போகக்கூடாது. நம்மளால முடிஞ்சது பகவானுக்கு வந்து ஒரு புஷ்பமோ பழமோ ஏதோ எடுத்துட்டு போயிட்டு அவருடைய கமல பாதங்களில் வைத்து
நான் வந்திருக்கேன். எப்படி நம்ம வந்து ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போகும்போது பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போவோம், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவோம், அந்த மாதிரி பகவானை நம்ம பார்க்க கோயிலுக்கு போறோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சது வாங்கிட்டு போய் பகவான் கிட்ட கொடுக்கணும். அப்பதான் யூ ஆர் ரியலைசிங் பகவானை வந்துட்டு. அந்த அருவவாதத்திற்கும் உருவவாதத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் உங்க மனநிலை. ஒரு கெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி தானே. நீங்க வந்து ஒரு சிலையா நினைச்சிட்டு ஒரு இம்பர்சனலிஸ்ட் ஃபார்மா நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே வாங்கிட்டு போகாம போவீங்க அப்படியே. பட் இந்த இடத்துல ஒரு பக்தன், நான் உண்மையாகவே பகவானுக்கு நான் சேவகம் செய்கிறேன், அவருடைய மனநிலை, அவரை பற்றிய நினைவு என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னா கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பூவோ, அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ரோஸ் இல்லையா, 2 பனானா, ஏதோ ஒன்று, சம்திங் யூ ஹாவ் டு கேரி, போயிட்டு அங்க போய் கொடுக்கணும். அப்பதான் நம்மளுடைய அந்த பாவா, வி ஆர் எக்ஸ்பிரஸிங் அவர் பாவா. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் இங்க வந்துட்டு பகவானை பத்தி சொல்லும் பொழுது, அந்த பக்தர்களை பற்றி பேசும்பொழுது எந்த அளவிற்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த 3 குணங்களையும் ஒருவனால் எப்படி எளிதில் வெல்ல முடியும், இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரும்போது அவனால் வெல்ல முடியும் அப்படின்னு ஃபர்தரா அவர் சொல்லும்போது, இந்த நிலையெல்லாம் எப்படி ஒருவனால் முடியும் என்றால் அதற்காக ஒரு ஆன்மீக ஆச்சாரியரை பற்றி அவர் பேசுகிறார். ஸோ இந்த போர்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். ஆன்மீக ஆச்சாரியர் எப்படி வந்து ஒரு பகவானுக்கு இணையாக பார்த்து அந்த 3 மனநிலைகள். ஸோ இது எல்லாமே இன்னும் தேவகுதி கேட்ட அந்த காலத்தை பற்றிய ஒரு விஷயத்துக்கு அவர் இன்னும் பதில் சொல்லவே ஆரம்பிக்கல. தேவகுதி 2 கேள்வி கேட்டாங்க இல்லையா. முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, பேராபத்து, அந்த பேராபத்திலிருந்து ஒருவன் வெளியே வரணும் அப்படிங்கும்போது பல்வேறு வகையான வழிபாட்டு முறைகளை பல்வேறு குணங்களோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை ஸ்டாப் பண்றதுக்காகத்தான் இப்ப பதில் சொல்லிக்கிட்டே வராரு. அடுத்த கேள்வி காலத்தை பற்றி, நித்தியமான காலம் உங்களுடைய பிரதிபலிப்பு, காலமே உங்களுடைய பிரதிபலிப்பு, அதை வீணாக்குகிறார்கள், அதனுடைய தாக்கம் தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்களே, அதற்கு இன்னும் பகவான் பதிலளிக்கவில்லை. சோ இந்த ஆன்மீக ஆச்சாரியர் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர், அர்ச்ச விக்கிரகம் பகவானுக்கு இணையாக அதை நம் மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதன் பிறகு ஆன்மீக ஆச்சாரியரை பற்றி கூறிய பிறகு அவர் அதற்கப்புறமா காலத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்ல இருக்கிறார். சோ அதோட தேவகுத்தி கிட்ட அவங்க கேட்ட பல்வேறு வகையான கேள்விகளுக்கு விளக்கங்கள் எல்லாமே பகவான் கொடுத்திருப்பாரு. சோ நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மோஸ்ட்லி அதை முடிப்போம். அதன் பிறகு வேற என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதன் பிறகு ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் ஜட இயற்கையை பற்றியது, அந்த ஜட இயற்கையினுடைய தாக்கங்கள் எப்படிப்பட்டது, பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்றாரு. அதை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறமா. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு இதோட we are stopping this. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல we will talk about ஆன்மீக ஆச்சாரியர்கள் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது, அதே போல அந்த குணம், காலத்தை பற்றி அவர் தன் தாய்க்கு விளக்கியதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹரே கிருஷ்ணா. வித் தட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்.